ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 குறித்த குறிப்பை தான் இப்ப நாம பார்க்க போறோம். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமையை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இந்தியா அரசு வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 மார்ச் 25, 2026 அன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தியது. FCRA சட்டம் 2010 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டது. இந்த புதிய மசோதா தனிநபர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் வெளிநாட்டு நிதிகளை எவ்வாறு பெறுகின்றன மற்றும் பயன்படுத்துகின்றன என்பதில் அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமையை உறுதி செய்வதற்காக முக்கிய திருத்தங்களை முன்மொழிகிறது. ஆக இதன் பெரிய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெளிநாட்டு பங்களிப்பு என்பது வெளிநாட்டு அரசாங்கங்கள், நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களிடம் இருந்து வரும் பணம், பத்திரங்கள் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை உள்ளடக்கியது. இந்த மசோதா வெளிநாட்டு பணம் இந்தியாவில் எவ்வாறு நுழைகிறது மற்றும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கலாம். மேலும் அது அரசியல் ஊடகம் அல்லது ஸ்திரத்தன்மையை குலைக்கும் நடவடிக்கைகளுக்கு தவறாக பயன்படுத்தப்படுவதில்லை என்பதையும் உறுதி செய்கிறது. FCRA திருத்தம் 2026 கீழ் ஒரு நிறுவனம் புதுப்பித்தலுக்கு விண்ணப்பிக்க தவறினால், புதுப்பித்தல் மறுக்கப்பட்டால் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்குள் அதன் பதிவை புதுப்பிக்க தவறினால் அதன் FCRA பதிவு முடிவுக்கு வந்ததாக கருதப்படும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட அதிகார அமைப்பு அந்த நிறுவனத்துடைய வெளிநாட்டு பங்களிப்புகள் மற்றும் சொத்துக்கள் மீது கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளும். ஒரு நிறுவனம் அதன் பதிவை மீண்டும் பெற்றால் நியாயத்தை உறுதி செய்வதற்காக அதன் பயன்படுத்தப்படாத நிதிகள் மற்றும் சொத்துக்கள் திருப்பி தரப்படும். அரசியல்வாதிகள், நீதிபதிகள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் போன்றோர் வெளிநாட்டு நிதிகளை பெற ஏற்கனவே அனுமதிக்கப்படவில்லை. 2026 ஆண்டு திருத்தம் செய்திகள் அல்லது நடப்பு நிகழ்வுகளில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு தனிநபரையும் உள்ளடக்கி அனைத்து ஓட்டைகளையும் அடைத்து இதை மேலும் கடுமையாக்குகிறது. முன்னதாக மீறல்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய மசோதா இதை 1 ஆண்டாக குறைக்கிறது. மேலும் எந்த ஒரு விசாரணையையும் தொடங்குவதற்கு முன்பு மத்திய அரசிடம் இருந்து முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் இது கோருகிறது. முக்கிய செய்தி திருத்தம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு நிதிகள் தவறாக பயன்படுத்தப்படுவதில்லை என்பதை உறுதி செய்கிறது. இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை தடுக்கிறது. மேலும் நிறுவனங்கள் மூடப்பட்ட பின்னரும் தெளிவான பொறுப்புக்கூறலை கொண்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இது தூய்மையான ஆளுகை, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை நோக்கிய ஒரு வலுவான உந்துதலை பிரதிபலிக்கிறது. வழக்கம் போல் எதிர்க்கட்சிகள் இந்த நடவடிக்கையை விமர்சித்துள்ள நிலையில் சீர்திருத்தங்களின் நோக்கத்தையும் தாக்கத்தையும் அங்கீகரிப்பதற்கு பதிலாக அவற்றை அரசியல் வெளித்தோற்றம் என்று கூறி பெரும்பாலும் நிராகரித்திருக்காங்க.